மழை மற்றும் வெள்ளத்தால் கடுமையாக பாதிப்படைந்துள்ள நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இன்று பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இரு மாவட்டங்களிலும் உள்ள பள்ளி, கல்லூரிகள், வங்கிகள், தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் இயங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். புழல் மத்திய சிறையில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியை சந்தித்தவர்கள் குறித்த விவரங்களை கோரிய RTI மனுவுக்கு உரிய பதிலளிக்குமாறு சிறைத்துறை தலைவர் அலுவலகமும் கவர்னர் அலுவலகமும் பரிந்துரைத்துள்ளன. சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் மத்திய சிறை மருத்துவமனையில் மருத்துவர்கள் கண்காணிப்பில் உள்ளார். அமலாக்கத்துறை கைது செய்தாலும் செந்தில் பாலாஜி இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடர்கிறார். இந்நிலையில் சென்னை பெரம்பூரைச் சேர்ந்த P. கல்யாணசுந்தரம் என்பவர் சிறைத்துறை தலைவர் அலுவலகம், ஆளுநர் அலுவலகம் ஆகியவற்றிற்கு அக்டோபர் 24 மனு ஒன்றை அனுப்பினார். அதில் புழல் மத்திய சிறையில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியை சந்தித்தவர்கள், சந்திக்க மனு கொடுத்தவர்கள் விபரம், அரசு ஊழியர் லஞ்ச வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டால் அவர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்படுவார். ஆனால் செந்தில் பாலாஜி எந்த அடிப்படையில் இலாக்கா இல்லாத அமைச்சராக நீடிக்கிறார் என்பதற்கான சட்ட வழிமுறை விபரம், புழல் சிறையில் விசாரணை கைதி எண் ஒதுக்கப்பட்ட நிலையில் அவருக்கு அமைச்சருக்கான ஊதியம் எந்த அடிப்படையில் வழங்கப்படுகிறது என்பதற்கான சட்ட வழிமுறை குறித்த விபரம் வேண்டும் என்றும், செந்தில் பாலாஜி கைது தொடர்பாக மாநில மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து பதிவு செய்த வழக்கில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் விபரம் ஆகிய தகவல்கள் தேவை என்று அவரது மனுவில் கோரப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. முல்லை பெரியாறு அணை நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த கனமழையால் அணையின் நீர்மட்டம் நேற்று மாலை 4 மணி அளவில் 138 அடியை எட்டியது. இதனால் இடுக்கி மாவட்ட நிர்வாகத்திற்கு 2ஆம் கட்ட தகவலை தமிழக நீர்வளத்துறை அதிகாரிகள் கொடுத்துள்ளனர். மழை வெள்ளத்தால் மிகவும் பாதிப்படைந்துள்ள திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் குமரி மாவட்டங்களில் வெள்ள நீர் வடிந்த பின்னர் மருத்துவ முகாம்கள் நடைபெறும் என்று மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தென் மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த பெருமழைக்கு மேக வெடிப்பு காரணம் இல்லை என்று சென்னை வானிலை மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் அறிவித்துள்ளார். 1 மணி நேரத்திற்குள் 10 சென்டிமீட்டர் மழையோ அல்லது அதற்கு அதிகமாக பெய்தால்தான் அது மேக வெடிப்பாக கருதப்படும். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மிக மெதுவான வேகத்தில் நகர்ந்ததால் மேகங்கள் அதிக அளவில் திரண்டு பெரும் மழை கொட்டியது. காலநிலை மாற்றத்தால் இனிவரும் காலங்களில் தென் மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட அதிக அளவில் பெய்யும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. நேற்று முன்தினம் ஒரே நாளில் 20 பேர் பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும், கேரள மாநிலத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் தமிழகத்திலும் சில தினங்களாக பாதிப்பு அதிகரித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. கடந்த வாரம் வரை தமிழகத்தில் சென்னை அல்லது பிற மாவட்டங்கள் என்ற அடிப்படையில் ஓரிருவர் பாதிக்கப்பட்டு வந்தனர். தற்போது பாதிப்பு அதிகமாவது குறிப்பிடத்தக்கது. எண்ணூர் கடலில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம், மீன்வளத்துறை, வனத்துறை, CBCL என பல துறையினர் ஒன்றிணைந்து ஆயில் கழிவு அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதேபோல் பல குழுக்கள் ஆற்றுப்படுகை, பக்கிங்காம் கால்வாய் உள்ளிட்ட ஆயில் படிந்த பகுதிகளில் படகுகளில் சென்று செடிகள் உள்ளிட்ட திடக்கழிவு குப்பைகளை அகற்றி வருகின்றனர். இந்நிலையில் பக்கிங்காம் கால்வாய் உட்பட முகத்துவார பகுதியில் தற்போது ஆயில் கழிவு திட்டுகள் மீண்டும் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. அதாவது கடலில் கலந்த ஆயில் கழிவு கடல் வாட்டம் காரணமாக பக்கிங்காம் கால்வாய் மற்றும் உபரி கால்வாய்களை நோக்கி பின்னோக்கி ஏறி வருவதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக கழிவுகளை அகற்றும் பணி சவாலாக இருப்பதுடன் பல நாட்கள் வரை நீடிக்கும் என்று தெரிகிறது. ஆட்சிக்கு வரும் முன் பொதுமக்களிடம் மனுக்கள் பெற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. முதலமைச்சரான பின் உங்கள் தொகுதி, முகவரி, கள ஆய்வு என்ற தலைப்புகளில் மீண்டும் மனுக்களை பெற்றார். உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தில் MLA-க்களிடம் 10 கோரிக்கைகள் பெறப்பட்டு 2 ஆண்டுகளாகியும் நடவடிக்கை இல்லை. தற்போது மக்களுடன் முதல்வர் திட்டத்தை அறிவித்துள்ளார். இதனால் எந்தவித பயனும் இல்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் பேசியுள்ளார். வரும் 2026 சட்டசபை தேர்தலில் தமிழகத்தில் காவி ஆட்சி அமையும். தமிழகம் ஓர் ஆன்மீக பூமி. 90% இந்துக்கள் உள்ளனர். கிறிஸ்தவர், இஸ்லாமியர்களும் ஆன்மீகவாதிகள்தான்.
கடவுள் நம்பிக்கை உள்ளோர்தான். கடவுள் நம்பிக்கை இல்லாதோர் மிக குறைந்த அளவிலேயே உள்ளனர். தமிழகத்தில் திராவிட மாடல் இல்லை, வரும் காலத்தில் ஆன்மீக மாடல்தான் இருக்கும் என்று இந்து மகாசபா தேசிய துணைத் தலைவர் பாலசுப்ரமணியன் பேசியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் நேற்று விடுக்கப்பட்ட ரெட் அலர்ட் எச்சரிக்கையால் வரலாறு காணாத அளவுக்கு கனமழை கொட்டி தீர்த்தது. அதிகபட்சமாக சாத்தூரில் 20 சென்டிமீட்டர் மழை பதிவானதாகவும் மழை காரணமாக 2 மூதாட்டிகள் உயிரிழந்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. 633 பேர் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.